வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரகண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் செழிப்பான ஒடிசாவில் தயாரிப்போம் மாநாட்டையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார். ஒலி மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் உச்சி மாநாட்டை முன்னிட்டு மத்திய அரசு வேவ்ஸ் பஜார் உள்ளிட்ட முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பொது சிவில் சட்டம் நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரகண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். மகாராணா பிரதாப் விளையாட்டரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் மத்திய அமைச்சர்களும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலரும் பங்கேற்க உள்ளனர். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நாளை முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை உத்தரகாண்ட் மாநிலத்தின் 11 நகரங்களில் நடைபெறுகின்றன. 35 விளையாட்டுப் பிரிவுகளில் மொத்தம் 48 போட்டிகள் இதில் இடம்பெறும். இதற்கிடையே தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் முறைப்படியான தொடக்கத்திற்கு முன்பாகவே உத்தம் சிங் நகரில் இன்று நடைபெற்ற ட்ரைலத்தான் போட்டிகளில் மணிப்பூர் முதலிடம் பெற்றுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புவனேஸ்வரில் செழிப்பான ஒடிசாவில் தயாரிப்போம் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இந்தியா மற்றும் 20க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இருந்து சுமார் 7500 பிரதிநிதிகள் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். ஒடிசா மாநிலத்தை வலுவான துடிப்பான பொருளாதாரமாக மாற்றும் நோக்கத்திலான இம்மாபெரும் வர்த்தக மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் இதனால் சுமார் 3 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 76வது குடியரசு தினத்தையொட்டி இந்தியாவிற்கு வாழ்த்து தெரிவித்த உலக தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் பிரெஞ்சு பிரதமர் திரு இமானுவேல் மெக்ரான் வெளியிட்ட வாழ்த்து செய்திக்கான பதிலில் பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் திரு மெக்ரானை சந்திக்க தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 75வது இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக திரு மெக்ரான் பங்கேற்றது இருதரப்பு உறவுகளின் உச்ச புள்ளியாகவே அமைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அயர்லாந்து பிரதமர் உள்ளிட்ட உலக தலைவர்களின் வாழ்த்துக்கும் சமூக ஊடகத்தில் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஒலி மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் உச்சி மாநாட்டை முன்னிட்டு புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேவ்ஸ் பஜார் மற்றும் உஸ்தாத் சவால் போட்டியை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் தொடக்கி வைத்து வேவ்ஸ் விருதுகளுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டனர். வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் கதை சொல்லும் மரபு கொண்ட இந்தியா தற்போது உலக அரங்கில் மிகுந்த கவனம் பெற்று வருவதாக அமைச்சர் திரு வைஷ்ணவ் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். கலாச்சாரமே இந்தியாவின் நிஜமான சக்தி என்றும் அரசின் புதிய முன்முயற்சிகளால் கதை சொல்லும் மரபு உட்பட இந்தியாவின் மின் ஆற்றலை உலகிற்கு எடுத்துச் செல்ல ஏதுவாகும் என்றும் அமைச்சர் திரு ஷெகாவத் தெரிவித்தார். புதிய வேவ்ஸ் முன்முயற்சிகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு வெளியிட்ட தகவல்கள். ஊடகங்களின் உள்ளடக்க தேவைகளை உருவாக்கும் படைப்பாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இடையே பூகோள எல்லைகளை கடந்த பாலமாக வேவ்ஸ் பஜார் திகழும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் தெரிவித்தார். பாரம்பரிய கலைகளில் அலாதியான திறமைகளை கண்டுபிடிக்க உஸ்தாத் சவால் போட்டி உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறினார். வேவ்ஸ் விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறைகள் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜு தெரிவித்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கை அக்கட்சியின் அமைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். மருத்துவ சிகிச்சைக்கான சஞ்சீவனி திட்டம், பழைய தண்ணீர் வரி ரத்து, எல்லா பெண்களுக்கும் மாதம் 2100 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட வாக்குறுதிகள் ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சியும் பொன் வாக்குறுதிகள் மக்களுக்கு வழங்குவதாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு பேசுகையில் திரு கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே மூத்த பிஜேபி தலைவர் திரு சம்பித் பாத்ரா புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமிர்தசரஸில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை சிலர் சேதப்படுத்தியது பஞ்சாப் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலவரம் சீர்குலைந்து விட்டதை பிரதிபலிப்பதாக கூறினார். இதற்காக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆம் ஆத்மி தேர்தல் அறிக்கை குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருமதி அஸ்மாவிடம் கருத்து கேட்டதற்கு முந்தைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டதாக அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIRnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும்,
நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டத்தின் அமலாக்கத்திற்கான விதிமுறைகளையும் இது தொடர்பான இணையதளத்தையும் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி டெஹ்ராடூனில் இன்று தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நாட்டிலேயே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதலாவது மாநிலமாக உத்தரகாண்ட் மேம்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை உட்பட 4 பிரிவுகளாக அமைந்துள்ள இந்த பொது சிவில் சட்டத்தில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த ஆண், பெண் அனைவருக்கும் திருமண பதிவிற்கான காலக்கெடுவும் விவாகரத்து கோருவதற்கான காரணங்களும் ஒரே சீராக விதிக்கப்பட்டுள்ளன. பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்டில் அமல்படுத்துவது குறித்து அம்மாநில அரசு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு பல கட்ட பயிற்சிகளை அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் சாதுக்கள் பலரும் மத்திய அமைச்சரோடு இணைந்து புனித நீராடினர். சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் நற்செய்தியை உலகிற்கு வழங்குவதே சனாதன தர்மத்தின் மாபெரும் விழாவான கும்பமேளா என்று சாதுக்களிடையே பேசுகையில் உள்துறை அமைச்சர் கூறினார். பிரயாக்ராஜ் நாட்டின் முக்கிய புனித தலம் மட்டுமே அல்ல என்றும் இந்திய ஞானம், நம்பிக்கை மற்றும் பன்முகத்தன்மையின் சங்கமமாகவே பிரயாக்ராஜ் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய சிறுபான்மையர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் இன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். கடந்த 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் விழாவையொட்டி இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசைக்கலைஞர் திரு தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் வீதியில் வசித்து வரும் திரு தட்சிணாமூர்த்தி 15 வயதிலேயே தவில் வாசிக்க கற்றுக்கொண்டு சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தவில் கலைஞராக கலை சேவை புரிந்து வருகிறார். பாரம்பரிய இசை குடும்பத்தைச் சேர்ந்த அவர் ஏற்கனவே புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளையும் வென்றுள்ளார். பத்மஸ்ரீ விருதுக்கு நன்றி தெரிவித்து தவில் கலைஞர் திரு தட்சிணாமூர்த்தி எமது செய்தியாளரிடம் பேசுகையில், 52 ஆண்டுகளாக மங்கள இசை நிகழ்ச்சியை செம்மையாக செய்து வருகிறேன். நாங்கள் சகோதரர்கள் 5 பேர். 5 பேரும் இந்த இசைத்துறையில் தான், நாசரம் தவில் இசை துறையில் தான் இருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வமே இந்த இசை தான். நாங்கள் 5 பேர்ல நான் கடைசி. எனக்கு புதுவை அரசு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவித்திருக்கு. ஜெர்மனி யூனிவர்சிட்டி சார்பாக, அமதி பல்கலைக்கழகம் சார்பாக டாக்டரேட் கொடுத்து கௌரவித்திருக்காங்க. டெல்லியில் சாகித்ய அகாடமி, அம்பேத்கர் பெலிஷிப், சாகித்ய அகாடமி, புத்தா பெலிஷிப், சாகித்ய அகாடமி, காலேஜ் டாக்டர் அவார்டு 3 விருதுகள் அம்பேத்கருடைய அமைப்பு சார்பாக எனக்கு கொடுத்து கௌரவித்திருக்காங்க. புதுச்சேரியில் மாநிலத்தில் நிறைய விருதுகள், ஒரு 25 விருதுகள் வாங்கியிருக்கிறேன். இப்ப பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு அறிவித்திருக்கு. எனக்கு பெருமிதமான மகிழ்ச்சி. இந்த இசையை மேலும் மேலும் வளர்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். புதுச்சேரியில் வயர்லெஸ் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரனுக்கு மிகச் சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. காவல்துறையின் சிக்மா செக்யூரிட்டி பிரிவு உதவி ஆய்வாளர் திரு ஆனந்த், போலீஸ் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த தலைமை காவலர் திரு கோபதி ஆகியோருக்கு சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அல்லாது மாநில அரசால் வழங்கப்படும் காவல்துறை விருதுகளுக்கான பெயர் பட்டியலும் குடியரசு தின விழாவில் வெளியிடப்பட்டது. காலப்பட்டு தொகுதியில் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள 17 வீதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மொத்தம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் உடனிருந்தனர். 36வது சாலை பாதுகாப்பு மாதத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் போக்குவரத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு ஹெல்மெட் பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் திரு வெங்கடகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காரைக்கால் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து சேர்ந்த இப்பேரணியில் போக்குவரத்துறை ஊழியர்கள் மற்றும் மோட்டார் வாகன விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டித் தொடரில் இன்று மாலை கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அணியும் பெங்களூரு ஃபுட்பால் கிளப் அணியும் மோதுகின்றன. மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அணி இதுவரை இத்தொடரில் ஆடிய எல்லா 7 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. பெங்களூரு அணி 4ஆம் இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் செழிப்பான ஒடிசாவில் தயாரிப்போம் மாநாட்டையும் பிரதமர் நாளை தொடக்கி வைக்கிறார். ஒலி மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் உச்சி மாநாட்டை முன்னிட்டு மத்திய அரசு வேவ்ஸ் பஜார் உள்ளிட்ட முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பொது சிவில் சட்டம் நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.